வணக்கம். 7/5/2024 முக்கிய செய்திகள். +2 பொதுத் தேர்வில் 397 அரசு பள்ளிகள் முழு தேர்ச்சி பெற்றுள்ளன. திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. பாராட்டுக்கள். சென்னை நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை வெளிநாட்டு நாய்கள் கடித்து குதறியதால் ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை. நாய் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். நாய் உரிமையாளர் புகழேந்தி 2 வெளிநாட்டு நாய்களுடன் வாக்கிங் செல்ல பூங்காவில் சென்றபோது அங்கே காவலாளி மகள் 5 வயது சிறுமி விளையாடி கொண்டிருந்த போது இந்த வெளிநாட்டு நாய்கள் கடித்துள்ளன. இந்த வரிகள் முதலில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து நாய் உரிமையாளர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டது. அதில் கூறப்பட்ட வரிகள்: வீட்டிலிருந்து நாய்கள் தானாகவே வெளியேறி பூங்காவிற்கு சென்று சிறுமியை கடித்ததாக காவல்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் மேலே உள்ள செய்திகளை திரும்ப படிக்கவும். ஏன் இந்த முரண்பாடு? நாய் உரிமையாளரை பாதுகாக்கவா? அந்த சிறுமி ஏழை அல்லவா? பணக்காரர்களின் உயிர் வேறு, ஏழைகளின் உயிர் வேறு. இந்த சமுதாயம் மனித பண்பையே அழித்துவிட்டதே. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண விசாரணை. காங்கிரஸ்காரர்களான ரூபி மனோகரன் உட்பட 20 பேருக்கு சம்மன். மர்மம் நீடிக்கிறது. நெல்லையில் 4 கோடி ரூபாய் பறிமுதல். சிக்கப்போகும் புள்ளிகள் யார்? இந்த பணம் நயினார் நாகேந்திரனுக்காக கொடுத்து அனுப்பப்பட்ட பணம்தான் என போலீசார் உறுதியாக இருக்கிறார்கள். சென்னையில் இருக்கும் பாரதிய ஜனதா தொழில் பிரிவு மாநில தலைவர் கோவர்தனுக்கு சொந்தமான கிரீன்வே சாலையில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்துதான் இந்த பணம் பிரித்து அனுப்பப்பட்டுள்ளது. அந்த பணிகளை கோவர்தனின் டிரைவர் முன்னின்று கவனித்துள்ளார். விசாரணை தீவிரமடையும். நயினார் நாகேந்திரன் எம்பியாக வெற்றி பெற்றாலும் அந்த இடத்தில் மீண்டும் தேர்தல் வரும். தோல்வியடைந்தால் மாற்று கட்சிக்காரர்களுக்கு, வெற்றி பெற்றால் இடைத்தேர்தல் வராது என கூறலாம். ஸ்பெக்ட்ரம் ஏலம் 3 நிறுவனங்கள் விண்ணப்பம். ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா விண்ணப்பம். 96,317 கோடி ரூபாய் 20 ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்படும். 20 சம ஆண்டு தவணையில் இந்த பணம் செலுத்தவும் ஏலத்தில் வெற்றி பெறும் நிறுவனம் மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டும். ஆனால் முன்பு ஒரு முறை வோடஃபோன் செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தாமல் இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டும் வெளிநாட்டில் வோடஃபோன் வழக்கு செலுத்தி பணம் கொடுக்க வேண்டாம் என்று அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்தியாவில் இதில் யார் யாருக்கு லாபம் அடைந்தார்கள் என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம். இப்போது மீண்டும் வோடஃபோன் விண்ணப்பித்துள்ளது. இராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறுகையில், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முன்பும் தற்போதும் எப்போதும் இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இருக்கும் என கூறியிருந்தார். இதற்கு இந்தியாவில், அதுவும் காஷ்மீரில் வாழும் முன்னாள் முதல்வர் பரூக் அப்துல்லா என்ன கூறுகிறார்? இராணுவ அமைச்சர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் இணையும் என்கிறார். நடவடிக்கை எடுக்கட்டும், யார் அவரை தடுப்பது? இதை சொல்லி அடுத்த என்ன சொல்லுகிறார் பரூக் அப்துல்லா? இராணுவ அமைச்சர் ஒன்றை நினைவில் வைத்திருக்க வேண்டும். பாகிஸ்தான் கைகளில் வலையில் அணிந்திருக்கவில்லை. அவர்களிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன. அதை போட்டால் என்னவாகும் என இந்தியாவிலேயே வாழ்ந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசும் இந்த நிலை இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கே ஆபத்து என கூற வேண்டும். வெள்ளம் உள்ளிட்ட நிவாரண நிதி வழங்குவதில் தாமதப்படுத்துவதை எதிர்த்து மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்துள்ள வழக்கை அவசரமாக விசாரிக்கும்படி உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு கோரியுள்ளது. இந்த அவசரம்
ஜூன் மாதத்தில் காங்கிரஸ் ஆட்சியே வந்தால் இதுபோல அழுத்தம் தர முடியாதே, இப்போதே பாஜகவுக்கு அழுத்தம் தரத்தான் இந்த அவசரம். உச்ச நீதிமன்றத்தின் நடவடிக்கையை நாம் கவனிப்போம். கோவை மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அவரது வக்கீல் குற்றச்சாட்டு. முழுக்க ஆளுங்கட்சியை எதிர்ப்பதால் வந்த சோதனையா? கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காடு மிதவை படகு உணவகம் தயார், 1 மாதத்தில் பயன்பாட்டிற்கு திறப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.